ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பித்தப்பை கற்கள் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் என்ன, அதை தவிர்க்கும் முறை என்ன, அதற்கான வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்பெல்லாம் எப்படி கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய பேருக்கு இருந்ததோ, சிறுநீரகத்தில் கற்கள் இருந்ததோ, அதே போல் இப்போ பித்தப்பை கற்கள்ன்றது ஒரு காமனான ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த பித்தப்பை கற்கள்னால இப்போ அவதிப்படுறாங்க. அதனால் பித்தப்பையை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. பித்தப்பை கற்களுக்கு சரியான வைத்திய முறைகள் இல்லாததுனால நிறைய பேருக்கு பித்தப்பை கற்களை சர்ஜரி பண்ணி கால் பிளாடரை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதற்கு பின் அவர்களுக்கு ஜீரணம் சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுவது உண்டு. அதனால பித்தப்பை கற்கள் வராமல் தடுப்பது எப்படி, பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா ஆரம்ப நிலையிலேயே அதை கட்டுப்படுத்தி அதிகமாகாமல் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். பித்தப்பை கற்கள் வருவதற்கான காரணங்கள் பார்த்தோம்னா பல விதமான காரணங்கள் இருக்குது. மெயினாக பித்தம் அதிகமாக சுரப்பதும் பித்தம் அதிகமாக பித்தப்பையில் தேங்குவதும் கற்கள் வருவதற்கான காரணம். பித்தம் அதிகமாக சுரக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகளாலும் ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனாலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றது உண்டு. அதே போல் சரியான முறையில் உணவு சாப்பிடாமல் இருக்கிறது, டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அதிகமாக விரதம் இருக்கிறது, பட்னி இருக்கிறது, இதெல்லாமே பித்தப்பை கற்கள் வருவதற்கான காரணமாக இருக்குது. உடல் உழைப்பு இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதும் பித்தப்பை கற்கள் வருவதற்கான காரணம். அதிகப்படியான கவலைப்படுதல், அதிகப்படியான யோசனைகள், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனையும் அதிகமாக பித்தப்பை கற்கள் வருவதற்கான காரணமாக இருக்குது. இது தவிர நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள், கல்லீரலை பாதிக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள், நஞ்சுக்கள் சேர்ந்த உணவுப் பொருட்கள், அதிகமாக கலர்ஸ் மற்றும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது, மது அருந்துவது, ஆல்கஹால் எடுப்பது, இது எல்லாமே பித்தப்பை கற்கள் வருவதற்கான காரணமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த எந்த காரணமும் இல்லைனாலும் ஹெரிடிட்ரியாக அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பித்தப்பை கற்கள் இருக்கா நமக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதோட அறிகுறிகள் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சிம்டம்ஸ் வச்சே தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சாப்பிட்ட உடனே வலது பக்கம் விலா எலும்புக்கு கிட்ட வலி வரும், மேல் வயிறு வலது பக்கமாக இருக்கக்கூடிய மேல் வயிறில் வலி வரும். அதே போல் அந்த வலி முதுகு பக்கமும் பரவக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தோள்பட்டையிலையும் அந்த வலி பரவும், அது அதிகமாக வலது பக்கம்தான் ஏற்படும். அதே போல் நெஞ்செரிச்சல், வாந்தி, குமட்டல், அதிகப்படியான வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளும் முற்றிய நிலையில் ஏற்படும். பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா பசி கம்மியாக இருக்கும், சரியான பசி இருக்காது. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் ஏற்படும், சில நேரத்தில் திடீர்னு பேதி ஆகக்கூடும். அவர்களுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு மருந்து எடுக்கிறதா அல்லது கழிச்சலுக்கு மருந்து எடுக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரா மாதிரி மாறி மாறி இருக்கும். மலம் சீராக தினமும் 2 வேளை கழிப்பது இல்லாமல் இப்படி அவர்களுக்கு மலம் கழிப்பதில் கோளாறுகள் ஏற்படலாம். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நம்ம பித்தப்பை கற்கள் இருக்கா அப்படின்றது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. பித்தப்பை கற்கள் இருக்கிறா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது பித்தப்பையோட நிலைமை என்ன, அதோட அளவு எவ்வளோ இருக்குது, அது பித்தப்பை விரிவடைந்திருக்கா, சுருங்கி இருக்கா, பித்தப்பைக்குள்ள கற்கள் ஏதாவது இருக்கா, அந்த கற்கள் பித்தப்பையோட டக்டில் அது பித்தம் வெளியேறக்கூடிய அந்த வழியில் ஏதாவது அடைப்பு உண்டாக்கி இருக்கா, இது எல்லாமே ஸ்கேனில் கிளியராக தெரிஞ்சிடும். அப்படி இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி அதற்கான மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் இதற்காக மருந்துகள் நிறையவே இருக்குது. பித்தப்பை கற்கள் முற்றிய நிலையில் அதை சரி பண்ணுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நம்ம ஆரம்ப நிலையில் இருந்ததுன்னா மருந்து எடுத்து சரி பண்ணிக்கலாம். பித்தப்பை கற்கள் வருவதற்கு முன்னாடி பித்தம் கெட்டியாகி குழம்பாக ஃபார்ம் ஆகும், ஸ்லட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் இருந்தாலும் நம்ம மருந்து எடுத்து அதை சரி பண்ணிடலாம். பித்தப்பை கற்கள் உருவாகாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம பசி எடுக்கும் பொழுது கரெக்டாக சாப்பிடணும். பசி எடுக்கும் பொழுது அந்த பசியை பொறுத்து கொண்டு வேலை செய்வதோ அல்லது லேட்டாக சாப்பிட்றதோ இதெல்லாம் இல்லாமல் அந்த உணவை நம்ம நன்கு மென்று உமிழ்நீரோடு சேர்ந்து அது உள்ளே போகும்பொழுது அது ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும். அதே போல் ரொம்ப நேரம் நம்ம விரதம் இருக்கிறது, பட்னியாக இருக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம்னா கரெக்டாக ப்ராப்பராக ஃபாஸ்டிங் இருக்கணும். ஜூஸ் ஃபாஸ்டிங்கோ அல்லது வாட்டர் ஃபாஸ்டிங்கோ இருக்கும் பொழுது அந்த ஃபாஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செய்யறது, அந்த விரதத்தை கரெக்டான உணவுகள் சாப்பிட்டு முடிக்கிறது அப்படி பார்த்துக்கணும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா நம்ம விரதம் இருந்துட்டு மத்தியானத்தில் ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவாங்க, பல விதமான வெரைட்டி ஃபுட் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவர்களுக்கு சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபாஸ்டிங் முடிக்கும் பொழுது எப்பவுமே கொஞ்சம் மாடரேட்டாக சாப்பிட்றது நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ், திரவ உணவு ஏதாவது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டான ஃபுட் எடுத்துகிட்டு நம்ம
அடுத்த நாள் நல்ல உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். காஃபி, டீ, ஆல்கஹால் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கணும். அதே போல் எண்ணெயில் பொரிச்ச பொருட்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். எப்போவாவது ஒரு முறை கொஞ்சமாக சாப்பிட்டா எதுவும் பண்ணாது. அதை நம்ம டெய்லி சாப்பிடும்போது அல்லது இரவு நேரத்தில் நேரம் தவறி சாப்பிடும்போதெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய காய்கறிகள், விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது பித்தப்பை கற்கள் உருவாவது கம்மியாகும். மிதமான அளவுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது. நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு ரெகுலராக அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்பொழுது அது ஒரு விட்டமின் சி சப்ளிமெண்ட்டாகவும் பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இதை பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான ட்ரிங்காக நம்ம பித்தப்பை கற்களை குறைப்பதற்காக பயன்படுத்தலாம். ஸ்லட்ஜ் போன்ற ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருந்தால் இதிலே சரியாயிடும். அதே போல் வாரம் 2 முறை கீழாநெல்லி மற்றும் கரிசலாங்கண்ணி சேர்ந்த பவுடர் ஒரு 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பித்தப்பை கற்கள் உருவாவதை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் அது செயல்படும். அதே போல் கல்லீரலுக்கும் பலம் தரக்கூடிய மருந்தாக செயல்படும். வெள்ளரிக்காய், கேரட் மற்றும் பீட்ரூட் இவை 3ம் சம அளவு எடுத்து மிக்சியில் இட்டு அரைச்சி ஜூஸ் பிழிஞ்சு அந்த ஜூஸை நம்ம ஒரு 100லேருந்து 150 ml வரைக்கும் காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வந்தோம்னா அது ஒரு நல்ல சப்ளிமெண்ட்டாகவும் செயல்படும். ஃபைபர் சப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய, பித்தத்தை சாந்தப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். தொடர்ந்து எடுக்கும் பொழுது பித்தப்பை கற்களும் கரையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சிறுகீரையிலிருந்து வர வேர், சிறுகீரையை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேரை தூக்கி போட்டுருவோம். அந்த வேரை நம்ம எடுத்து பதப்படுத்தி காய வச்சுக்கிட்டோம்னா சிறுகீரை வேர் பொடியோட மிளகு, சீரகம் சேர்த்து ரெகுலராக நம்ம காலையில் வெறும் வயத்தில் கஷாயம் குடிச்சிட்டு வரும்பொழுது 3லிருந்து 5 மாதங்கள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து குடித்தோம்னா பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடிய மருந்தாக அது செயல்படும். மேற்கொண்ட இந்த குறிப்புகள் எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது பித்தப்பை கற்களினோட அளவு நிதானமாக குறைஞ்சாலும் நமக்கு அது பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கும். பித்தப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லாமல் பார்த்துக்கும். பித்தப்பை கற்கள்னால வரக்கூடிய அறிகுறிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இவைகள் செயல்படும். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்து டிவி மூலமாக பித்தப்பை கற்கள் உருவாவதற்கான காரணம் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்றத பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.